Hallelujah. Praise the Lord. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கனம் உமக்கே, துதி உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, நன்றி அப்பா, துதி உமக்கு செலுத்துகிறோம், கனத்தை உமக்கு செலுத்துகிறோம், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே அப்பா. நன்றி நன்றி. கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார். ஆமென். நீங்கள் நன்மைகள் எதிர்பார்க்குறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு உதவுவார். உங்களையும் என்னையும் மறவாத கர்த்தர். ஆமென். எத்தனை மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் ஒருவர் போல இந்த இயேசு தெய்வத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆமென். அவர் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. கண்டிப்பாக அவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல 2 கரங்களை உயர்த்தி, உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கட்டும் அதை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, நான் உண்மை நம்புகிறேன், இந்த தேவையில் உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பதில் கொடுக்கிறவர், நீங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லுவோமா? அவர் கண்டிப்பாக தேவைகளை சந்திப்பார். ஆமென். மறவாதவர், விட்டு கொடுக்காதவர். ஓ நன்றி, சோத்திரம். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட உங்கள் காரியங்களை தெரிவிங்க. தேவ மகிமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கோணலான பாதை இருக்கலாம், அதை சரி செய்கிறாரு. ஹல்லேலூயா. தடைகள், தடுமாற்றங்கள், நோய், பற்றாக்குறை எல்லாவற்றையும் சரி செய்வார். இந்த நல்ல தெய்வம் நமக்கு நன்மை செய்வார். எல்லாரும் அர்ப்பணிப்போடு. ஓ நன்றி அப்பா, உங்கள் நாமத்தில் விதைக்கிறோம்ப்பா, ஜெயத்தை தாங்க. இப்பொழுது உமது வேத வார்த்தையில் எங்களை பலப்படுத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவ மக்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஆதாரமான ஒரு வார்த்தை எடுப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன அற்புதமான ஒரு அனுபவம் தாவீது எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் முதல் பகுதி, ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்பில் வருது. தமிழ் மொழிபெயர்ப்பில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஆனால் ஆங்கிலத்தில் த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத்.
அப்போ ஒரு ஷேடோ. அப்போ கவனிங்க, லிட்ரலாக இதை நீங்கள் ஒருவேளை மரணமே சூழ்ந்துருச்சு வரப்போகுது, அந்த நேரத்துலையும் என்னை கர்த்தர் நடத்துவார்ன்றது உண்மை. இதில் அடுத்த ஒரு பகுதி என்னன்னா, ஷேடோ ஆஃப் த டெத்னு. எப்படி ஒரு மனுஷன் ஒரு ஷேடோ ஃபாலோ பண்ணுதோ, இது போல பிரச்சனை, தடைகள், பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான தீமைகள், நாசங்கள். சில பேர் வாழ்க்கையில் பாருங்க, அப்படியே ஒன்று ஒன்றா பிரச்சனை போயிட்டு இருக்கும். அப்போ பாருங்க, இது தொடருது. ஆனால் தாவீது சொல்றாரு, இப்படி தொடர்ந்தா நான் பயப்பட மாட்டேன்றார். ஐ வில் வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் த டெத். நான் நடப்பேன் அப்படின்றாரு. இது போல மரண இருள் வந்தாலும் சரி, நான் ஓடுறத நிறுத்திட மாட்டேன், நடக்கிறத நிறுத்திட மாட்டேன், இல்லை நடப்பேன். எவ்வளோ ஒரு தைரியம் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வேகம் குறைஞ்சிருச்சு, ஜெப ஜீவியம் குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை வரும்போது உள்ள ஒரு வரத்தி வருது, ஒரு ட்ரைனஸ். என்னடா இது, நான் நல்லா தானே கர்த்தர்கிட்ட இருக்கிறேன், ஏன் இப்படி வருது, என்னால் முடியலையே இப்படின்னு ஒரு ட்ரைனஸ் வருது. நல்லா கவனிங்க. இந்த ட்ரைனஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிடும் அந்த வனாந்தர அனுபவம். அந்த வனாந்தரத்துலேயும் நீங்கள் கர்த்தரை துதிக்கணும். அதுதான் துதிக்க துதிக்க அங்கே வழி உண்டாகும். ஆகவே தான் இவர் சொல்கிறார், ஐ வாக் த்ரூ த வேலி. நான் நடப்பேன், நான் விட மாட்டேன், அவரை தான் பின்தொடருவேன் அப்படின்றார். அப்போ கவனிங்க, இது எதை காமிக்குதுன்னா, இந்த ஷேடோ ஆஃப் டெத்ன்றது இட் மீன்ஸ் டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்ச் டைம் இல்லையா? இது எப்படி காமிக்கப்படுதுன்னு சொன்னால் இல்லையா, ஒரு இமேஜினரியாக காமிக்கப்படுது. திஸ் இஸ் இமேஜினரி ஆஃப் அ டார்க் அண்ட் பெர்லியோஸ் வேலி கேன் ரெப்ரசன்ட் த டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்ச் டைம் வி ஆல் ஃபேஸ் இன் லைஃப். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது இந்த ஒரு கடினமான பாதை, ஒரு போராட்டம் இல்லையா? அப்படி இருக்கு. இதுக்குள்ளே நம்ம போவோம். பயப்படாதீங்க, நம்ம நடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார், நாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது, இந்த வசனத்தில் ஐ வில் ஃபியர் நோ ஈவில். நான் பயப்படவே மாட்டேன்றாரு, பயப்படவே மாட்டேன்றாரு. யோசேப்பை பார்த்தீங்கன்னா அப்படி பிரச்சனை ஒன்று ஒன்றா போகுது, குறைஞ்ச மாதிரி இல்லை, கூடிக்கிட்டு தான் போகுது. ஆனால் பயப்படலை பாருங்க. பயந்திருந்தாருன்னா அவருடைய வாய் வார்த்தைகள் உளறி இருக்கும். இது என்ன வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே என்னை தயவுசெய்து என்னை சாகடிச்சிருங்க, என் வாழ்க்கையை முடிச்சிருங்க, இல்லைன்னா இந்த எனிமி என்னை ஓவர் கம் பண்ணிடுவான், அதை விட்டுறாதீங்க, என்னை நீங்கள் என் லைஃப்பை எண்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம். பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்னா, கடவுள் அவருக்கு கொடுத்த தரிசனத்தில் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாரு. ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், இவர் மனுஷன் இல்லை, இவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர், அந்த சராசரங்களை உருவாக்குனவர். ஆகவே இவர் செய்வார் என்று சொல்லி நம்பினார். ஆகவே அவருக்குள்ள பயம் இல்லை. மூன்றாவது, இந்த வசனத்தில் ஃபார் யூ ஆர் வித் மீ, இந்த நான் பயப்பட மாட்டேன்ற ஒரு தைரியத்துக்கு, ஒரு தைரியமான இருதயத்துக்கு, இந்த கரேஜான ஹார்ட்டுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அடுத்த அந்த அந்த மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, ஃபார் யூ ஆர் வித் மீ, நீ என் கூட இருக்கிறீர். அதை தான் தாவீது சொல்கிறார். இந்த தைரியம் ஏதோ வேற ஒரு காரியத்து மேலே வச்சு வரல. எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, நான் சிங்கத்தை கிழிச்சு போட்டிருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இதை இந்த அனுபவத்தில் தான் வாழ்க்கையில் அவர் ஜீவியத்தை நடத்தலை. அனுபவத்தை வச்சு இந்த பாட்டை பாடல. அவர் சொல்கிறாரு, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தைரியம்னா, ஒரு மாபெரும் ஆதாரம் இருக்குது. அது என்ன ஆதாரம்னா, நீர் என் கூட இருக்கிறீர். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுவீங்களா? இன்றைக்கி பிரச்சனை உங்களை சுற்றி இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கும். வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணுங்கள். இந்த வேத வார்த்தை தான் உங்களுக்கு ஆதாரம். அந்த வார்த்தை, இந்த வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை, அவன் யூஸ் பண்ண வார்த்தை எடுக்காதீங்க. அதில் ஜீவன் இல்லை, கடவுளுடைய வேத வார்த்தையில் இருக்குது. அதுக்கு தான் பைபிள் எடுத்து வாசிங்க. வாசித்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் மனக்கண் திறக்கப்படும் இல்லையா? தைரியம் வந்துடும்.
கடைசியா இந்த வசனத்துல for your rod and your staff they comfort me, உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்றார். என்ன பியூட்டிஃபுல்லா அந்த ஷெப்பர்ட் லைஃப்ல ஷெப்பர்டுக்கும் அந்த ஷீப்புக்குள்ள அந்த ரிலேஷனை வச்சுட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியத்தை சொல்றாரு. ஒரு நார்மலா ஒரு ஷெப்பர்டு, இங்கே நம்ம கண்ட்ரி ஷெப்பர்டை நீங்கள் இமேஜின் பண்ண முடியாது, ஒத்து வராது. இது அந்த பாலஸ்தீன் அந்த இடத்துல அந்த தேசத்தில் ஆடு மேய்க்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அதை தான் இங்கே உருவகப்படுத்தியிருக்கு. அப்போ பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராடும் ஒரு ஸ்டஃப்பும் கையில் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஷெப்பர்ட்ஸை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அவங்க அந்த ஷெப்பர்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ராடு ஒரு ஸ்டஃப். சரி, இந்த ராடு எதுக்கு வச்சுருக்குறாங்க? 2 யூஸுக்கு. ஒன்று என்னென்னா, இந்த மேய்ப்பன் ஏறி போகும்போது ஆடு ஸ்லோப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறும். இப்போ அது ஏறும் போது மேய்ப்பனும் போகணும். மேய்ப்பன் போகிறத பார்த்து தானே ஆடு ஏறும். அப்போ இவருக்கே கால் கொஞ்சம் சறுக்கும். அப்போ பாருங்கள், இந்த ராடை வச்சு ஊண்டி அப்படி அதில் ஃபுல்லாக அந்த பலத்தை போட்டு அப்படி மேலே ஏறி ஏறி போவாங்க. இறங்கி வரும்போது கூட இந்த தடியை யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதில் ஊண்டி தான் இறங்குவாங்க பாருங்கள். 2வது, இந்த ராட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் ப்ரொடெக்ஷன். இவங்க வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஓநாய் வந்துடும், திடீர்னு சிங்கம் வந்துடும், கரடி வந்துடும். இதுகளுக்கு தப்புவிப்பதற்கு இந்த ராடு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு பர்டிகுலர் மரத்துலேருந்து எடுக்கிறது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா. அந்த ராடை வச்சுட்டு அந்த எனிமி, அந்த கரடியோ சிங்கமோ எது வருதோ அதை ஓங்கி அட்டாக் பண்ணும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனுடைய தாடை எலும்புகள் கூட உடைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டையாக தான் இந்த ராட் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது எதை காமிக்குதுன்னா, கடவுள் நம்ம முன்னேறி செல்வதற்கு எப்படி ஒரு ராடு எப்படி ஒரு தேவையோ அதுபோல் கத்தரே வந்துடுறார். இந்த ராடு யாரை குறிக்குதுன்னா கத்தரை குறிக்குது. அவர் நம்ம முன்னேறி செல்வதற்கும், அது ஸ்லோப்பான ஏரியா இருக்கலாம், இல்லை நம்ம முன்னாடி ஸ்லோப்பாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, செல்வதற்கு அவர் நமக்கு முன்பாக இருந்து நம்மை நடத்துவார் என்பதை காண்பிக்கிறது. 2வது, ஸ்டாஃப். இதை ஸ்டாஃப்னு சொல்லலாம், ஸ்டஃப்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் ஒரே ஸ்பெல்லிங் தான், அந்த ப்ரொனன்சியேஷன் தான் இல்லையா? ஸ்டாஃப்னா வேலை பார்க்குறவங்கள இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டஃப் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, இது எதை குறிக்குதுன்னா, ஒரு உயரமான கோல், அந்த கோல் உச்சியில் அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், பெண்ட் இருக்கும். இந்த பெண்டு எதுக்குன்னு சொன்னால், இந்த ஆடுகள் பசிக்கு மரத்தலைகள் இலைகளை வாஞ்சிக்கும். அப்போ பாருங்கள், இந்த மெய்ப்பன் அதை பார்த்து கரெக்டாக எது நல்ல ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக, எது சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும், எது நல்ல அந்த பார்க்குறதுக்கு க்ரீனரியாக இருக்கோ அதை வளைச்சி உடச்சி கொடுப்பார். அதுக்கு இந்த ஸ்டாஃப் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை மரக்கிளையை பிடிச்சி இழுத்து உடச்சி கொடுப்பது. 2வது, இந்த ஸ்டஃப் எதுக்கு உதவுதுன்னு சொன்னால், இந்த ஸ்லோப்பிங் ஏரியாவில் ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி, இந்த ஆடுகளுடைய கால்கள் சறுக்கி கீழே போயிடும், போய் அப்படி பள்ளத்தில் எங்கேயாவது சிக்கிட்டு நிற்கும், ட்ராக்கை விட்டு இறங்கிடும். அப்போது இதை எப்படின்னா, இந்த வளையல் இருக்குது பாருங்கள், அந்த வளைஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த வளைவை ஆடுகளுடைய கால்களுக்குள்ளாக விட்டு அதை லிஃப்ட் பண்ணி தூக்கி மேலே காப்பாற்றுவார் இல்லையா? நல்லா கவனிங்க, இந்த காரியமும் எதை ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, நமக்கு கர்த்தர் இல்லையா போஷிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை சறுக்கி கீழே விழுகலாம், நம்மளை தூக்கி எடுத்து மீண்டும் அந்த பாதையில் நிறுத்துகிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, இந்த வார்த்தை உங்களை குறித்து தான் சொல்லுது. உங்களுக்கு கர்த்தர் இப்படி உதவி செய்வார் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆயத்தமா நம்புறீங்களா? அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்தும். இன்றைக்கும் இவர்கள் ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.